அமைதி பூங்காவா வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த படத்தோட ஹீரோயின் மேல ஒரு கொடூர சாதாரணோட பார்வைப்படுது. அதுக்கப்புறம் இவங்க கண்ணில் பார்க்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கிட்டையும் தவறான எண்ணங்களோட நடந்துக்க பாக்குறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னாச்சு, இதுல இருந்து இவங்க மீண்டும் வந்தாங்களா இல்லையாங்கிறத இந்த படத்தோட முழு கதையும். இது ஒரு ஃபேண்டசி மூவி. இந்த மாதிரியான படங்கள்லாம் எனக்கு பிடிக்காதுங்கிறவங்க தாராளமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த படத்தோட பேரு வீடியோக்கு மேல டைட்டில் கொடுத்துருக்கேன். ஏன் உன்னால படத்தோட பேர் கூட சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்காதீங்க. எனக்கு தெரியும் அந்த படத்தை ப்ரொனன்சியேஷன் பண்ண வரல, அதனால தான் சொல்றேன். ஸ்டார்டிங் சீன்லயே இந்த படத்தோட ஹீரோயின் மரியாதை தான் காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற அந்த இயற்கை அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ பூ பறிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த சமயம் அங்க ஒருத்தன் ட்ரெஸ் எல்லாம் நின்னுகிட்டு இருக்க. அவனை பார்த்ததுமே ஹீரோயின் அங்க இருந்து பயந்து ஓடிடுறாங்க. அப்படி அங்க போனதுக்கு அப்புறம் அங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற ஒரு டீனேஜ் வயசு இருக்கிற ஒரு பையனை காமிக்கிறாங்க. அவன் கையில இருக்க அந்த ஆட்டை கூட்டிட்டு ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்க. இவங்களுக்கு இந்த மாதிரி விலங்குகள்லாம் வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும். அந்த ஆட்டை கொண்டு போய் அங்க பக்கத்துல ஒரு தண்ணி தொட்டி மாதிரி இருக்கும். அங்க தண்ணி காமிச்சிட்டு இருக்கும்போது அந்த தண்ணியில் இருக்கிற அந்த உருவத்திலையும் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தனை பார்த்தாங்கல்ல, அவனோட உருவம் தெரியுது. இதை பார்த்து மறுபடியும் ஹீரோயின் பயந்து ஓடுறாங்க. ஆனா அவன் அங்கதான் நின்னுகிட்டு இருக்கான். அவன் பாக்குற பார்வையே சரியில்லை. ஹீரோயினை கொஞ்சம் வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்க. நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வரக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க அங்க இருக்க ஒரு இடத்துல ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க இருக்க அந்த கான்வென்ட்டுக்கு போறாங்க. அங்க ஹீரோயின் மட்டும் இல்லாம நிறைய நன்ஸ் இருக்காங்க. அவங்களோட அந்த டின்னர் முடிச்சிட்டு இவங்க ரூமுக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு அங்க அழுதுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பாக்குற அந்த எல்லா இடங்கள்லயும் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தவனோட உருவம் தெரியுது. அப்படி இல்லனா அவன் கையில ஒரு ஆப்பிள் ஒன்னு வச்சிட்டு இருப்பான், அது அங்க இருக்க மாதிரி இவங்க பாக்குறாங்க. இதனாலேயே இவங்களுக்குள்ள மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறாங்க. எனக்குள்ள இந்த மாதிரி தப்பான எண்ணங்கள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி இவங்களோட இடுப்புலயே ஏதோ ஒரு முள் கம்பி மாதிரி எடுத்து கட்டிக்கிறாங்க. ஹீரோயின் இருக்க அந்த ரூம்ல தான் இன்னொரு நன்னும் ஸ்டே பண்ணிருப்பாங்க. அவங்க ஹீரோயின் கிட்ட வந்து தப்பா நடந்துக்க பாக்குறாங்க. அப்போ ஹீரோயின் எதுவுமே சொல்ல கிடையாது. அடுத்த நாள் காலையில இவங்க வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு கடவுளோட உருவம் தெரியல, அங்க ஏதோ ஒரு சாத்தானோட உருவம் தெரியுது. அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தது நம்ம இந்த உருவத்தை தான். இதுதான் நம்மளை இப்படி ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்களுக்கு காரணமும் அதுதான். இது எப்படி அது சரி பண்ணுங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் அடுத்த நாள் காலையில அங்க பூ பறிக்கிறதுக்காக அங்க அந்த தோட்டத்துக்கு போறாங்க. அங்க அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்க அந்த டீனேஜ் வயசு இருக்கிற ஒரு பையன் இருப்பான்ல, அவங்க கூட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. அவனுக்கு பக்கத்துல ரொம்ப நெருக்கமா வந்து அவனை கீழே தள்ளி அவங்க கூட ரொமான்ஸ் பண்ண பாக்குறாங்க. ஆனா அவனுக்கு இவங்க மேல ஒரு துளி கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இருந்தாலும் இவங்க அவனை விடுற மாதிரி இல்ல. அவங்ககிட்ட மறுபடியும் இவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க அவன் ஒரு கட்டத்துல அங்க இருந்து எழுந்து ஓடிடுறான். அப்போ இவங்களுக்கு சரியான கோவம் வருது. அன்னைக்கு மதியம் ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு டம்ளர்ல காஃபி மாதிரி என்னமோ கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட டம்ளருக்குள்ள இருந்து மட்டும் ஒரு பெரிய சின்னதா ஒரு பாம்பு ஒன்று வர மாதிரி பாக்குறாங்க. இதை பார்த்து இவங்க பயந்து எழுந்து நின்னுறாங்க. ஆனா இப்ப பார்த்தா அந்த டேபிள் மேல அந்த பாம்பை காணும். இது எல்லாமே இவங்க மனசுக்குள்ள தோணிட்டு இருக்க இந்த மாதிரி எண்ணங்கள் தான். இவங்க எல்லாருக்குமே ஹீரோயின் பண்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஹீரோயின் அவங்களோட ரூம்ல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு நன்ன அங்க வராங்க. அவங்க முதுகுல ஏதோ ஒரு காயம் இருக்கு, அது என்னன்னு கொஞ்சம் செக் பண்ண சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்ல அந்த ட்ரெஸ் ரிமூவ் பண்ணி பார்த்ததும் ஹீரோயினோட மைண்ட் தப்பான எண்ணங்களுக்கு போயிட இவங்க கிட்டயும் ஹீரோயின் ரொமான்ஸ் பண்ண பாக்குறா. ஒரு கட்டத்துல அவங்க கீழே தள்ளி விட்டு வெளியே போக பார்க்கும்போது இவ கையில ஒரு கத்தி ஒண்ணு வச்சிருப்பா, அதை வச்சு இவங்களோட முதுகுலயே குத்திடுறா. இவன் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு கூட இவளுக்கு தெரியல. ஹீரோயினோட ரூமுக்கு ஒரு சீனியர் லேடி ஒருத்தவங்க வராங்க. நீ மதியம் நடந்துகிட்டது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது. அது போக அவங்க ஒரு புக் எடுத்து கொடுத்து இதை படிச்சா உனக்குள்ள எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் வராதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்க இருக்கிற பக்கத்து ரூம்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஹீரோயின் எழுந்து போய் பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ஒரு பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லிருப்பாங்கல்ல, அவங்க இதுக்கு மேல தனக்கு வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவங்க சூசைட் பண்ணிக்க போறாங்க. ஹீரோயின் அதை பார்த்துக்கிட்டே இருக்கா, ஆனா அவ கண்டுக்கவே இல்லை. அவங்க தூக்கு மாட்டி இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து வெளியே போறா. அப்போ அங்க கீழே ஒரு ஆப்பிள் இருக்கிறத பாக்குறா. அப்போ அதை பார்த்ததுமே இவளுக்கு ஒரு யோசனை வருது. அங்க ஒரு டீனேஜ் பையன் கூட ரொமான்ஸ் பண்ண பார்த்திருப்பால, அவனோட வீட்டுக்கு இவங்க போறாங்க. ஏதாவது அவனுக்கு பிரச்சனையோன்னு சொல்லி அங்க வயசான ஒரு பாட்டிமா மட்டும்தான் இருக்காங்க. அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் அந்த ரூமுக்குள்ள இவனை பாக்கறதுக்காக போறாங்க. அவனெல்லாம் அசந்து தூங்கிட்டு இருக்க ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவனோட பெட்ஷீட்டுக்குள்ள போய் படுத்துக்கிறாங்க. அவங்கிட்ட மறுபடியும் ரொமான்ஸா இருக்க முயற்சி பண்ண அவனுக்கு திரும்பவும் விருப்பம் இல்ல. ஹீரோயின் அங்கிருந்து தள்ளி விட பாக்குறா. அப்போ இவளுக்கு சரியான கோபம் வந்து அங்க ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தி எடுத்து குத்தி இந்த சின்ன பையனை கொடூரமா சாவடிச்சிடறா. அது போக அந்த வயசான கிழமையும் ஹீரோயின் கொண்டுட்டு அங்க ஒரு வைக்க போர் இருக்கும், அது மேல நெருப்பு பத்த வச்சுட்டு ஹீரோயின் வெளியே வந்துடுறா. அவ வெளியே வரும்போது அங்க ஒரு ஆப்பிள் இருக்கிறத அவ நோட் பண்றா. இப்படி ஒரு தப்பா பண்ணிட்டோம்னு சொல்லி இங்க வந்து அவ புலம்பிக்கிட்டு இருக்க. அடுத்த நாள் காலையில நம்ம இந்த கான்வென்ட்டுக்கு பக்கத்துல இருந்த அந்த சின்ன பையன் குடிச்செறிஞ்சு செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத ஹீரோயின் கேக்குறா. இவளுக்கு தான் ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியல, அவ கண்டுக்காம அமைதியா இருக்கா. அது போக அவ கழுத்துல ஒரு செயின் ஒன்னு போட்டிருப்பான். அந்த செயினை இங்க காணும்னு சொல்லி நினைக்கும் போது அப்பதான் இவங்களுக்கு ஒரு யோசனை வருது, அந்த சின்ன பையன் கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டெட் பாடி கிட்ட இருந்து அந்த செயினை எடுக்கிறதுக்காக இவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க வர ஒரு சீனியர் லேடி அதை பாத்துறாங்க. அவங்க வந்து ஹீரோயின் கிட்ட இந்த தப்பு பண்ணது நீயா, என்னால நம்பவே முடியல, இவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை பண்ணிருக்கே, இதெல்லாம் சரியாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஹீரோயின் அவங்கள எச்சரிக்கிறா. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் உங்க யாரையும் சும்மா விட மாட்டாங்கிற மாதிரி அவ பேசுறா. அதே நேரம் ஹீரோயின் சொல்றதெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. அவளோட காது மேலேயே பலாரணும்னு வைக்க அப்பதான் அவளுக்கு அவளோட சுயநினைவுக்கே வரா. அப்ப இதனால வரைக்கும் அவளோட மைண்டை வேற யாரோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி அவ ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது கையில ஒரு வெள்ளை கலர்ல ஒரு கயிறு ஒன்று வருது. அந்த கயிறை வச்சு கொடூரமா இங்க இருக்க இந்த சீனியர் லேடியை அவங்க சாவடிக்கிறாங்க. அடுத்து அவங்களோட டெட் பாடியை கொண்டு போய் அங்க கல்லானாலான ஒரு மார்ச்சோரியா மாதிரியான ஒரு இடம் இருக்கு. அதுக்குள்ள அந்த டெட் பாடியை வச்சுட்டு யாருக்கும் தெரியாம ஹீரோயின் அமைதியா அந்த பக்கம் வெளியே வந்துடுறாங்க. அடுத்த நாள்
அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மள வழி நடத்திட்டு இருந்தது அவங்க தான். அவங்களே பிறந்த பிறகு நம்மளோட வாழ்க்கையில என்ன ஆகுன்னு நினைக்கும் போது எங்களுக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கா. அதுக்கடுத்து நானும் அந்த டெட் பாடியை கொண்டு போய் புதைக்கிறதுக்காக இங்க இருக்கிற எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் சீன் ஹீரோயின் ஒருத்தி கூட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருப்பாள். அவளுக்கு தெரியும் இது எல்லாத்தையுமே ஹீரோயின் தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க அவளை பார்த்ததுமே ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறா. ஒரு இடத்துல போய் படுத்து புலம்பிக்கிட்டு இருக்கா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்த வந்திருப்பான்ல, அவன் மறுபடியும் அங்க வரா. நீ பண்ணது எதுவுமே தப்பு இல்ல, நம்ம மனசுக்கு எது சரின்னு பட்டதோ அதை தான் நம்ம பண்றோம். இதுக்காக கடவுள்கிட்டயோ வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கிட்டயோ நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினோட மனசு இது எதையுமே ஏத்துக்கல. அது போக அவளோட மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள் தோணுது. என்னன்னா இவளை யாரோ ஒருத்தங்க ரொம்ப கொடுமைப்படுத்துற மாதிரி அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அங்க பக்கத்துல 2 பேரு வாய்க்குள்ள ஏதோ ஒரு டியூப் மாதிரி வச்சு கொதிக்க கொதிக்க ஏதோ எண்ணெயா தண்ணியான்னு தெரியல அதை ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் நடக்கிற மாதிரி ஹீரோயினோட மனசுக்குள்ள ஒரு கனவு வந்துகிட்டு இங்க இருக்க ஒட்டுமொத்த பேருக்கும் இன்சார்ஜா இருந்தா அவங்க இறந்து போயிட்டாங்க. இனி அடுத்ததா யாரு இந்த பதவிக்கு வர போறாங்கன்னு சொல்லி யோசிக்கும் போது அங்க ஒருத்தி என்ன சொல்றானா, ஹீரோயின் தான் அதுக்கு தகுதியான ஆளுன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாரும் ஒரு மனசா முடிவு பண்ணி ஹீரோயினை அந்த சீனியரா தேர்ந்தெடுக்கிறாங்க. அது போக அதுக்கு தேவையான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த நாள் ஹீரோயின் அந்த பதவிக்கு வந்ததும் அங்க இருக்கிற எல்லாருமே சரக்கு அது இதுன்னு சொல்லி என்ஜாய் பண்ணி ஒரு வித்தியாசமான வாழ்க்கை முறை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்தவன் ஹீரோயின் கிட்ட வரா. பாத்தியா, இதுதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம், இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையானதுங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் இதை பார்த்து வருத்தப்படுறா. நாம இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு கூட எதையும் நம்மளால தடுக்க முடியலையேங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அங்க இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினை கொடூரமா சாவடிக்கிறாங்க. அவளோட உயிர் பிரி இருக்க ஒரு நொடிக்கு முன்னால அவ தங்கி இருக்க அந்த ரூமுக்கு வரா. அந்த ரத்த வெள்ளத்திலேயே படுத்துக்கிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா இங்க இருக்கிற எல்லாருமே திரும்பவும் உயிரோட வந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த உள்ள ரூம்ல படுத்துட்டு இருக்கா. அவ உடம்புல இப்ப ரத்த கரை அது இதுன்னு சொல்லி எதுவுமே இல்ல. இதெல்லாம் என்னடா விஷயம்னு பார்த்தா இது அத்தனையுமே ஹீரோயினோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க விஷயங்கள் தான். அவளோட கனவுல தான் இது அத்தனையுமே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நீங்க பார்த்த இந்த எந்த ஒரு சீனுமே உண்மை கிடையாது, எல்லாமே ஹீரோயினோட கனவு தான். அந்த ஆடு மேய்க்கிற டீனேஜ் பையன் ஒருத்தன் கூட செத்துருப்பான்ல, அவன் கூட இன்னும் சாவல, உயிரோட தான் இருக்கான். அவனோட பாட்டியும் அங்க வெளியே இருக்க ஏதோ ஒரு இடத்த பார்த்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்த ஒருத்தன் அவன் கையில ஒரு ஆப்பிள் தூக்கி வீசி கேட்ச் பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட சந்திப்போம். தேங்க்யூ.